வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸில் மாடல் 8 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 7 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த டெசிமல்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்கள், the value of 0.0006697 to 3 digits of decimal will be 3 digits of decimal will be 3 digits தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 digits of decimal வந்தாலே நீங்கள் என்னதான் ஆப்ஷன் சி மட்டும்தான் 3 digits of decimal இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். சரியா? எப்படி ஆகுது அப்படின்னா, இப்போ 0.00 வருதா, இதான் 3வது டெசிமல், அப்படி தானே? ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 6 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி இதை என்ன பண்ணலாம், 1 போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5க்கு மேலே இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், 1 போட்டு என்ன பண்ணலாம், அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ இது 0.0001 இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், 1 போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை முடிச்சிடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, which fraction is not equal to 15/23? which fraction is not equal to 15/23? சரி, அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 15/23 தான் வருது. ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கண்டிப்பாக இது ரெண்டும் 15/23 தான் வருது. சரியா? ஸோ 15 2 30, 2 4 2 6. அதே மாதிரி இதுவும் 15 × 3 45, 2 3 6, 3 3 9 வருது. சரியா? இது ரெண்டு தான் நம்ம செக் பண்ணியே பார்க்கணும். சரியா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டிங்க அப்படின்னா 1 5 5, 5 25, ஸோ 2 10, 3 15. ஸோ இதுவும் 15/23 தான் வருது. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன தான் இருக்கும், 105/162 தான் இருக்குது. ஃபஸ்ட்டே அதை போட்டு தான் நம்ம ஆன்சர் எடுத்துருக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டே ஆன்சர் எடுத்துருக்கலாம். ஏன்னா அங்கே 5 2 இருக்குல்ல, நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ராக்ஷன்லேயே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுவே நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சராக எடுத்துருக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 0.065 × 0.4 இருக்கு. அப்போ பாயிண்ட் எடுத்துட்டு முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 65 × 4, ஸோ அதனால 20க்கு 0 இது 2, 6 4 24, 2 26. ஸோ 260 போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 டெசிமல் இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 1 டெசிமல் இருக்கு. மொத்தம் எத்தனை டெசிமல் இருக்கு, 4 டெசிமல் இருக்கு. ஸோ 4 டெசிமல் தாண்டி புள்ளி வைங்க. சரியா? அப்போ 0.026 கிடைக்கும். 0.026 கிடைக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே நான் பேசிக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது ரொம்ப புரியும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 0.1404 / 0.06 இன்ட்டு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருக்குது, 4 டெசிமல் இருக்குது. ஸோ 4 0 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கேயும் 4 0 போட்டு என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1404, இங்கே என்ன கிடைக்கும், 600 கிடைக்கும். ஏன்னா 4 டெசிமல் தள்ளி இந்த பாயிண்ட் என்ன ஆகும், 4 டெசிமல் தள்ளி போகும்போது இந்த 0 0 நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 2 12, மீதி 20, 3 18, 4 24. ஸோ 234/100 கிடைக்கும். அப்போ 100 இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் 2.34 இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த மாடலில். ஃபைண்ட் த சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 and 4 in 6/8 and 6/25 ரெஸ்பெக்டிவ்லின்னு இருக்கு. சரியா? ஸோ 6/8 and 6/25 ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 and 4 அப்படின்னா 6/8 முதல்ல கேன்சல் பண்ணுங்க. ஸோ 0.60 இருக்கு, அப்படிதானே? 60ல் 7 8 56, மீ 4 5 8 40. ஸோ இது 5ஓட பிளேஸ் வேல்யூ நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னது, 1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6/25 இருக்கு. ஸோ 4ஓட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 0 பாயிண்ட் போட்டிங்கன்னா இது என்ன 60 ஆயிரும். ஸோ 2 25 50, மீதி 10 இருக்கும், 10ல் 100. ஸோ 4 25 50. ஸோ 0.24. அப்போ இதோட பிளேஸ் வேல்யூ 0.05, இதோட பிளேஸ் வேல்யூ 0.04. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 0.09 கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கனால நம்ம என்ன கிடைக்கும், உங்களுக்கு 9/100 கிடைக்கும். சரியா? ஏன்னா இங்கே 0.09 இருக்குல்ல, இப்போ இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணுவீங்கல்ல, அப்போ 9/100 நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சராக கிடைக்கும். ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ரயில்வே மாதிரியான எக்ஸாம்ஸில் இது நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. சரியா?